வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் காராமணியும் காய்கறியெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம காராமணி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறியும் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ 4 வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கத்திரிக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவைன்னா முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காராமணி நான் ஊற வச்சுருக்கேன். இது நைட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சோன்னா கூட போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கடைசியாக வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். நீங்கள் வடகம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கடுகு சீரகம்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு குழம்பு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிட்டு கடைசியாக நான் வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, தட்டி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கினதும் நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த காய்கறி எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு இது போதுமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா காராமணியும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ காராமணி இல்லாமல் நம்ம பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தோன்னா பச்சைப்பயிரும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா காராமணி ஊற வச்சுருந்தேன். ஸோ காராமணி போட்டு நம்ம இப்போ காய்கறியெல்லாம் போட்டு சூப்பரான காரக்குழம்பு, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா காராமணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் இப்போ கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம குக்கர் மூடிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக வெந்துடும். காய்கறி அந்த காராமணி எல்லாமே நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம மூடியாச்சு, விசில் போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய்கறியும் வெந்தாச்சு, ப்ரெஷர்லாம் போயாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோ நல்லா எல்லாமே காய்கறிலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், காராமணி காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புளி தண்ணியும் நம்ம இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா வடகமும் கருவேப்பிலையும் போட்டு இப்போ தாளிக்க போகிறேன். நீங்கள் முதலியே கூட நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நம்ம கடுகு சீரகம் போட்டு வேணும்னா தாளிச்சிருக்கலாம். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் காரக்குழம்பு கறி குழம்புக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வடகம் தான் யூஸ் பண்ணுவோம். அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வடகம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், வடகம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வடகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக இந்த குழம்புல கொட்டிட்டோன்னா நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கர்லேயே எல்லா காய்கறியும் தனியாக காராமணிலாம் வேக வைக்காமல் ஒரே பாட் ரெசிபி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட மீல்ஸும் பார்த்திங்கன்னா சாதம், சூப்பராக நம்மளோட காரக்குழம்பு ரெடியாக சுட சுட கமகமன்னு ரெடியாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், பருப்பு பொடி, நெய், தயிர். அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.